தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் மோதல், இலங்கையில் அதிகரிக்கப் போகும் எரிபொருள் விலை, அமைச்சரின் அறிவிப்பு. முகாம்களில் உள்ளவர்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும், ஹரணி அமரசூரிய வலியுறுத்தல். ஈரான் கப்பல் விவகாரம் சர்வதேச சட்டப்படியே இலங்கை செயல்படும், விஜிதஹேர தெரிவிப்பு. ஈரான் கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 208 பேரும் வெலிசரி முகாமில். நாட்டின் எரிபொருள் கையிருப்பு வெளியான முக்கிய தகவல். யாழில் பெட்ரோல் நிலையத்தில் பாரிய தீ விபத்து, பல 100 லிட்டர் எரிபொருளுக்கு நேர்ந்த நிலை. சடதியாக உயர்ந்த மரக்கறிகளின் விலைகள். தமிழர் பகுதியில் மூவர் செய்த மோசமான செயல், சிக்க வைத்த ரகசிய தகவல். இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ஆபத்தின் விளிம்பில் கண்டி மாவட்டத்தில் 25 பாடசாலைகள். தொடர்பட விரிவான செய்திகள். உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் குறையும் போது ஏற்படும் விலை அதிகரிப்பானது இலங்கையையும் பாதிக்கும் என வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை இலங்கையை மாத்திரமின்றி முழு உலகையும் பாதித்துள்ளது. குறிப்பாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்காக பயன்படுத்தப்படும் கப்பல் போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சில விமான போக்குவரத்து பாதைகளிலும் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. கார்முஸ் நீரிணை ஊடாக செல்லும் பாதைகள் உள்ளிட்ட முக்கிய கடல்சார் போக்குவரத்து வழிகள் முடங்கியுள்ளதால் சர்வதேச வர்த்தக மற்றும் விநியோக சங்கிலி பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் குறையும் போது ஏற்படும் விலை அதிகரிப்பை இலங்கையினால் கட்டுப்படுத்த முடியாது. ஏற்கனவே சர்வதேச சந்தையில் விலையேற்றங்கள் பதிவாகி வருகின்றன. அதன் தாக்கம் தவிர்க்க முடியாமல் இலங்கையை பாதிக்கும். எவ்வாறாயினும் நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கம் சில முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதன்படி நாட்டில் ஏப்ரல் மாதம் இறுதி வரை தேவையான எரிபொருள் கையிருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டு முழுமைக்கும் தேவையான எரிவாயு விநியோகஸ்தர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. மேலும் மின் உற்பத்திக்காக இந்த ஆண்டு முழுவதும் தடையின்றி நிலக்கரியை பெற்றுக்கொள்ள விநியோகஸ்தர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து விநியோக சங்கிலியில் பாதிப்புகள் அதிகரித்தால் அதற்கு மாற்றீடாக பிற வழிமுறைகளை தேடவும், இறக்குமதி ஏற்றுமதி நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுக்கவும் அரசாங்கம் தயாராக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலடி பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையின் பின்னர் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்பு பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலணி நிறுவப்பட்டுள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவான மற்றும் நிரந்தரமாக நிவாரணங்களை வழங்குதல், அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை வளமை நிலைக்கு கொண்டு வருதல் மற்றும் நீண்டகால அபிவிருத்தி நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தல் மற்றும் மேற்பார்வையிடுதல் ஆகிய பணிகள் இந்த செயலணியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த கலந்துரையாடலின் போது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா செயலணியின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதிக்கு இதுவரை கிடைத்துள்ள வெளிநாட்டு உதவிகள் மற்றும் செயலணியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் முழு உறுப்பினர்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான முழுமையான மதிப்பீட்டு அறிக்கை இந்த மாத இறுதிக்குள் கிடைக்கப்பெறும் என இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதும் இடம்பெயர்ந்து முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு மிக விரைவாக நிரந்தர தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் ஹரணி அமரசூரிய, தொடர்ந்து முகாம்களில் தங்கியிருப்பது நீண்டகால பிரச்சினைகளை உருவாக்கக்கூடும் என சுட்டிக்காட்டினார். இந்த கலந்துரையாடலில் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் சூம் தொழில்நுட்பம் ஊடாக இணைந்திருந்ததுடன் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகள், கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது.
கடல் எல்லைக்கு அருகே ஈரான் கப்பல் மற்றும் பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் சர்வதேச சட்டங்களுக்குட்பட்டே இலங்கை முடிவெடுக்கும் என்றும் இதில் எந்த பக்கமும் சாராது நடுநிலையாக செயல்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நடவடிக்கை என சொல்லப்படும் இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகளின் கடல் சட்ட உடன்படிக்கையின் விதிகளின்படியே இலங்கை அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் எந்த ஒரு தரப்பிற்கும் ஆதரவாக செயல்படும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை என்றும் மனிதாபிமான அடிப்படையில் சர்வதேச சட்ட கடமைகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். கடல்களின் இதயம் இந்திய பெருங்கடலின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான அமர்வில் பேசிய அவர் இப்பிராந்தியத்தின் வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். இந்திய பெருங்கடல் விளிம்பு நாடுகளின் சங்கத்தின் தலைமை இந்தியா ஏற்றுள்ளதை வரவேற்றுள்ளார். இந்தியாவின் வளங்கள் மற்றும் தலைமைத்துவத்தின் கீழ் இப்பிராந்தியம் பெரும் முன்னேற்றம் அடையும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கை கடல் எல்லைக்கு அருகே ஈரான் பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட கப்பல் விவகாரத்தை சர்வதேச சட்டங்களுக்குட்பட்டே கையாண்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ராய்சினா கலந்துரையாடலில் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் இலங்கை எந்த ஒரு பக்கமும் சாராது என்றும் ஐக்கிய நாடுகளின் கடல் சட்ட உடன்படிக்கை சட்டத்துக்குள்ளேயே தீர்வு காணப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவற்றுக்கு இலங்கை முன்னுரிமை அளிப்பதாக குறிப்பிட்ட அவர் IORA அமைப்பின் தலைமையை இந்தியா ஏற்றுள்ளதை வெகுவாக பாராட்டியுள்ளார். ஒரு பெரிய அண்டை நாடாக இந்தியாவிடமுள்ள மனிதவள மற்றும் இதர வளங்கள் பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றும் என அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். ஈரான் கடற்படை கப்பல்களில் ஒன்றான IRIS புஷேகர் போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டு பின்னர் திருகோணமலை துறைமுகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடந்த கண்காட்சியில் பங்கேற்று மீண்டும் நாடு திரும்பிக் கொண்டிருந்த ஈரானிய கடற்படை கப்பலான யூரிஸ் டெரா என்ற போர்க்கப்பல் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் கடந்த 4ஆம் தேதி அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலின் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளாகி மூழ்கியது. இந்நிலையிலே பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு IRIS புஷேகர் போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருவதற்கு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சிடம் அனுமதி கோரியிருந்தது. எவ்வாறிருப்பினும் இலங்கையின் கடல்சார் வர்த்தக பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அக்கப்பல் உள்ளவர்கள் மீட்டு பின்னர் அதனை திருகோணமலை துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கு அரசு அனுமதி அளித்தது. அதற்கமைய அந்த கப்பலில் இருந்த 208 பேர் வியாழக்கிழமை இரவு இலங்கை கடற்படையினரால் கொழும்பு துறைமுகத்துக்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களில் 53 அதிகாரிகளும் 84 கேடட் அதிகாரிகளும் 48 சிரேஷ்ட கடற்படையினரும் 23 கடற்படையினரும் உள்ளடங்குகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு பின்னர் வெளிசரையில் உள்ள கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் என்று கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். இதேவழி தாக்குதலுக்குள்ளான யூரிஸ் டெரா கப்பலில் இருந்த 90 பேரது சடலங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் வியாழக்கிழமை காலை கராப்பட்டிய வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த சடலங்களை ஈரானுக்கு அனுப்பி வைக்கும் வரை அவற்றை வைத்திருப்பதற்கான அதே குளிரூட்டப்பட்ட 2 கொள்கலன்கள் கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதலுக்குள்ளான கடற்பிராந்தியத்தில் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் மீட்பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான அளவு மசகு எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்புள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசரகால திட்டங்களை இலங்கை கனிம எண்ணெய் கூட்டு தாபனம் தயாரித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய இந்தியாவிடமிருந்து அதிகப்படியான எரிபொருளை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து செலவு குறைவு என்பதால் இந்திய நிறுவனங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சிங்கப்பூர் ஊடாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் திறந்தேயுள்ளது. இதேவேளை வளைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று மதியம் ஏற்பட்ட தீ விபத்தில் எரிபொருள் நிரப்பும் இயந்திரம் ஒன்று முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளது.
நேற்று மதியம் எரிபொருள் தாங்கி ஊர்தியிலிருந்து எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் நிலக்கல் சேமிப்பு தொட்டிக்குள் எரிபொருளை நிரப்பிக் கொண்டிருந்த போதே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கிருந்த எரிபொருள் நிரப்பு இயந்திரம் ஒன்றின் ஒரு பகுதி முற்றாக எரிந்து கருகியது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த யாழ்ப்பாண மாநகர சபையின் தீயணைப்படையினர் உடனடியாக விடத்துக்கு விரைந்து செயற்பட்டனர். அவர்களின் துரித முயற்சியால் தீ ஏறிய பகுதிகளுக்கு பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த விபத்தின் போது பல 100 லிட்டர் பெட்ரோல் தீயில் எரிந்து வீணாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் குடைமிளகாய் வகைகளுக்கு தொடர்ச்சியாக அதிக கேள்வி நிலவி வருகிறது. இதனால் 1 கிலோ மஞ்சள் மற்றும் சிவப்பு குடைமிளகாய் 1400 ரூபாய்க்கு, பச்சை குடைமிளகாய் 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் கறிமிளகாய் 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் தக்காளி 1 கிலோ 750 ரூபாய்க்கு நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனையாகிறது. கோவா 1 கிலோ 190 ரூபாய்க்கு, கேரட் 1 கிலோ 300 ரூபாய்க்கு, லீக்ஸ் 1 கிலோ 180 ரூபாய்க்கு, பீட்ரூட் 1 கிலோ 100 ரூபாய்க்கு, உருளைக்கிழங்கு 1 கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சட்டவிரோத மதுபானங்களுடன் 3 சந்தேக நபர்களை அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அம்பாறை இகிடியாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்லநேயாயம் மற்றும் கெட்சிரிகம கிராமங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 41,500 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த பகுதிகளில் ஒரு குழு சிறிது காலமாக சட்டவிரோத மதுபானங்களை விற்பனை செய்து வருவதாகவும் இது இந்த கிராமங்களில் பொதுமக்களுக்கு பெரும் தொந்தரவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த கிராமங்களில் உள்ள இளைஞர்களும் இந்த சட்டவிரோத மதுபானத்தை உட்கொள்ள தூண்டப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவினர் இந்த சோதனைகளை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் சட்டவிரோத மதுபானமும் சட்ட நடவடிக்கைகளுக்காக இகிரியாகல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் இன்றைய வானிலை நிலவரம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அதிகாலை 5:30 மணிக்கு முன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. முன் அறிவிப்பின்படி தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதனை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும். மேலும் நாட்டின் பல பகுதிகளில் பனிமூட்டமான நிலை அதிகாலை வேளையில் காணப்படும். இத்தகைய பனிமூட்டமான காலப்பகுதியில் வீதி போக்குவரத்தில் ஈடுபடும் வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கண்டி மாவட்டத்தில் குறைந்தது 25 பாடசாலைகள் மண் சரிவு அபாயத்தில் உள்ளன என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணியவர் சூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த பாடசாலைகள் தெடுவர, கம்பளை, வட்டேகம, கண்டி மற்றும் நெல்தனிய கல்வி வலயங்களில் அமைத்துள்ளன. மேலும் பலவற்றை வேறு இடங்களுக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியால் மாவட்டத்தில் 57 பாடசாலைகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.